முதல் வாசகம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்துக் கூறினர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 23 முதல் 31 முடிய. அந்நாள்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களைச் சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதையும் மக்களினங்கள் வீணாகச் சூழ்ச்சி செய்வதையும் பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நிற்கின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள்பொழிவு பெற்ற தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் போந்தியு பிலாத்துவும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். வேற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்கள் இனங்கள் வீணாகச் சூழ்ச்சி செய்வதேன். ஆண்டவருக்கும் அவர்தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கனிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கிறார்கள். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை களங்கடிக்கின்றார். என் திருமழையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்புக்கோளால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தைப் போல அவர்களை நொறுக்குவீர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். நற்செய்தி வாசகம். மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சி காண இயலாது. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சி காண இயலாது என மிக உறுதியாக உமக்குச் சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் பூந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்குச் சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர். தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது. அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.